மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறார். ஆனால் அடுத்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேயே, அடுத்த தமிழ் பிறப்பிலேயே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிடும். இப்போ அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் விரயச்சனியாக இருக்கிறார். கூடுதலாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறுவது அப்படி ஒன்று பெரிய சோதனைகளையும் கொடுக்காது. இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ராகு அப்புறம் 10ஆம் இடத்திற்கும் கேது 4ஆம் இடத்திற்கும் மாறுவார். ஆனால் கேள யோகம் என்கின்ற ஒரு கோடீஸ்வர யோகம் மிகப்பெரிய அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தமிழ் புத்தாண்டில் நல்ல வருமானங்கள் இருக்கும், ஆனால் அதற்கேற்ற செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறத தான் காட்டுது. பெரிய சோதனைகள் தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது. புத்தாண்டின் ஆரம்ப மாதங்கள்லேயே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, யார் வாழ்க்கை துணை எவர் எப்படி ஒரு காதல் திருமணம்னு சொல்கிறோம் இல்லையா, விருப்ப திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இளைஞர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு என மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்குங்க.